தாயும் வழங்கி கொண்டிருக்கிறாள். அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. உண்மையிலே ஒரு திருவிழாவை எப்படி கொண்டாட வேண்டும் என்று இந்த பகுதியில் தான் அதை நன்றாக பார்க்க முடியும். அவ்வளவு தூரம் சிறப்பாக கொண்டாடி வருகிறீர்கள். உண்மையிலேயே இந்த மெயின் ரோட்டில் போனாலே இங்கே இருக்க கோயில் கோபுரங்கள் ஜோடனைகள் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த மெயின் ரோட்டில் கேட்குது, இங்கே பேசுகிறது அங்கே கேட்குது. அவ்வளோ அருமையாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் இந்த ஓம் சக்தி நண்பர்களுக்கும் மீண்டும் மீண்டுமாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி நல்ல ஒரு தடவை எல்லாரும் நல்லா கைதட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இது ஒரு நல்ல ஊர், நல்ல மக்கள். அதனால தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சுருக்காங்க. நேற்று ஒரு ஊரில் கொண்டு விட்டு நடுவில் கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க. ஆண்கள்லாம் அங்கிட்டு போ, பெண்கள்லாம் அங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தால் பிரிச்சுட்டாங்க. நீ இங்கிட்டு போ, ஓ பொண்டாட்டி இங்கிட்டு போட்டோம். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல, பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். 5 வருஷமாக பொண்ணு பார்த்து இப்போதாண்டா கல்யாணம் பண்ணேன். அவன் நம்மளை தான் பார்க்குறாள், அவளை வேற யாரும் பார்க்குறான். நான் ஒரு ஜோக்கு சொன்னோன்னே அந்த பிள்ளைன்னு கைதடிச்சு வாடி வீட்டுக்கு போகணும் கூட்டிகிட்டு போயிட்டான். அப்போ அதுவும் அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர். ஒரு ஆள் பிள்ளையை தூக்கிட்டு வந்தார், ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புனான். ஆம்பளை பிள்ளைனா நீ வச்சுக்க, பொம்பளை பிள்ளைனா உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துருந்தான். அதில் ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணான் தெரியுமா? வீட்டில் இருந்த பொண்டாட்டி ஒரு நைட்டியை தூக்கி மாட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு லேடிஸ் மாதிரியே லேடிஸோட போய் உட்காந்துக்கிட்டான். நாங்கள் சோக்கு சொல்லையில் இப்படி உரசி சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அந்த நேரம் பார்த்து சுக்குமல்லி காப்பி விற்கிறேன் வந்திருக்கான். 4 லேடிஸ் சேர்ந்து சுக்குமல்லி வாங்கி குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு 200 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த சுக்குமல்லி காப்பி விற்கிறேன் சில்லறை இல்லைன்னு இருக்கான். இந்த நைட்டி ஓட்டம் சும்மா இருக்க வேண்டியதானே, சில்லறையா இல்லை இந்த நான் தரேன் நைட்டியை தூக்கிட்டு டவுசரில் கையை விட்டுருக்கான், பிடிச்சி விட்டானுவ. ஒரு ஆம்பளை பொம்பளை வேஷம் போடுறான்னா என்ன காரணம்? அந்த கட்டுன 2 பொண்டாட்டிக்கு ஒரு பிள்ளை, ஒரு பொண்டாட்டிக்கு 2 பிள்ளைக்கு ஆத்தான். அப்போ வாழ்க்கையில் இவ்வளவு சிரமங்கள்லாம் இருக்கு பாருங்க. இவ்வளவு பிரம்மாண்டம் அந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. இதுதாங்க பெருமை. இவ்வளவு செலவு பண்ணி பண்றாங்க. நபிகள் நாயகம் தான் சொல்லுவார், வைத்திருப்பதல்ல செல்வம், பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம். 4 பேருக்கு கொடுக்குற மனநிலை வரணும். சிலர்லாம் கோடி கோடியாக பணம் வச்சிருப்போம், 10 பைசா எவனும் கொடுக்க மாட்டான். கஞ்சப்பயல் நாட்டில் இருக்கானுவோ, கும்பகோணத்தில் தொடங்கி இங்கே வரையும் இருக்கான் கஞ்சப்பயல். அவ்வளோ பெரிய கஞ்சப்பையன் நாட்டில் இருக்கான். ஆனால் என் சித்தப்பன் பெரிய பட்டு கஞ்சன். நம்ம சேலத்தில் தான் பெரிய கம்பெனி வச்சுருக்காரு என் சித்தப்பன். இந்த கொரோனாவில் எல்லாரையும் கம்பெனியை முடிட்டு சொந்த ஊருக்கு வர சொல்லிட்டாங்கல்ல, எங்கள் சித்தப்பாவும் எங்கள் சொந்த ஊருக்கு வந்துட்டார். இந்த கபசுர குடிநீர் குடித்தா கொரோனா வராதுன்னாங்கல்ல, இவரே 4 மணிக்கு அடுப்பை பற்ற வைப்பார், கபசுர குடிநீரை காய்ச்சுவார். எங்கள் ஊரில் 100 பேருக்கு மட்டும் கொடுப்பார், வந்து வீட்டில் படுத்துக்குருவார். நான் கேட்டேன், சித்தப்பா கொரோனாவில் திருந்துட்டேன்னு நினச்சேன், எல்லாருக்கும் கொடுக்கப்படாதா 100 பேருக்கு மட்டும் கொடுக்குறேன்னு. அவர் என்னை பார்த்து சொன்னார், மயனே இந்த 100 பேருன்ட்டு வட்டிக்கு வாங்கியிருக்கான், செத்துட்டானே என்ன பண்ணுறேன்னு சொல்லி அந்த 100 பேருக்கு கொடுத்தாரு. அந்த 100 பேரும் பொழைச்சிக்கிட்டாரு. ஏன் சித்தப்பன் போய் சேர்ந்துட்டான். அதில் ஒரு டம்ளர் இருந்தால் குடிக்கல. அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சன். ஆனால் நான் ரொம்ப தாராளமான ஆள். இவ்வளவு பதறாங்கன்னா பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கலைன்னு அர்த்தம். அதில் பதட்டத்தில் அவெல்லாம் 1ஆம் நம்பர் குதிச்சு வருவான் பாருங்க. அவ்வளவு சிக்கலில் தான் மனுஷ வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல தலைப்பு, ஆண்களா பெண்களா? ஆண்களால் சந்தோஷமா இருக்குமா, பெண்களால் சந்தோஷமா இருக்குமா? இன்னைக்கு எப்படி குடும்ப வாழ்க்கை இருக்கு, நல்லா இருக்கா? அதை பேசுறதுக்கு தான் இப்போ 2-4 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. எங்கள் ஊரில் போன மாதம் ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் நைட்டு 1 மணிக்கு திருடன் குதிச்சுட்டான். குதிச்சவன் புருஷனும் பொண்டாட்டி கட்டி வச்சுட்டு வாயில் துணியெல்லாம் வச்சு அமுக்கிட்டு நகை பணத்தையெல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புனான். இந்த பொண்டாட்டிக்காரி கத்துனான், என்ன அப்படின்னா அவுத்து விடுனா. திருடன் சொன்னான், கத்துனாயினா குத்துவேன் அப்படின்னா. இவன் சொன்னா கத்த மாட்டேன், அவுத்து விடுனா. அவுத்து விட்டோன்னு சொன்னான், திருடன் சார் நகை பணத்தையெல்லாம் அள்ளிட்டீங்க, திருப்பி வச்சுட்டு போன்னு சொன்னால் வச்சுட்டா போகிறீங்க, எனக்காக ஒரு உதவி செய்யுங்கன்னா. என்னம்மான்னு கேட்டான். எழுத்த மாதிரி தான் என் நங்கையா வீட்டுக்கு போகும்போது அவள் வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு போங்கன்னா. அதுக்கு திருடன் சொன்னான், அவள் வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன், அவள் சொல்லி தாண்டி ஓ வீட்டுக்கே வந்தோம்னு அவன் சொல்லியிருக்கான். அப்போ சொந்த வந்தம் எப்படி இருக்குது? அடுத்தவன் நல்லா இருந்தால் வாழ பொறுக்காத உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படித்தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் 2-4 பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னான். தேனை போல் சொல்லும் வார்த்தையில், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வையில், சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தையில், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வையில், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், தங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம்.
சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் 100 பாடலாம் பாடலாம். லேசா கைதட்டுங்க பார்ப்போம். ஏன் கைதட்ட சொல்கிறோம்னா, நாங்கள் பாயை போட்டு படுத்துறதுக்கு 6 மாதம் ஆகுது. பஸ்ஸில் தூங்குறோம், கம்பியில் முட்டுறோம், கண்டக்டர் திட்டு வாங்குறோம், இறங்க தெரியாது, ஸ்டாப் தெரியாமல் எங்கேயாவது போய் இறங்குறோம். இந்த மனக்கவலையெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும். அதனால தான் கைதட்டுங்கன்னு பேசுகிறோம். நாங்களாம் நீ பட்டிமன்றம் இல்லைன்னா கூட என் பொண்டாட்டி ஒரு கைதட்டுக்கு தட்டினா தான் நான் தூக்கமே போவேன். அப்படியே பழகி போச்சு எனக்கு. என் பொண்டாட்டியில் நம்ம சாப்பாடு வைக்கும்போது ஒரு தட்டு தட்டிட்டு தான் வைப்பான். காலை சாப்பாடுக்கு இப்படி 2 தட்டு தட்டுவா வைப்பா, மத்தியானம் சாப்பாடுக்கு இப்படி 2 தட்டு தட்டுவா, அதோட பேசாமல் படுத்து தூங்கிடுவேன். அப்படி தான் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் 4 பேச்சாளர் பெருமக்கள் வந்திருக்காங்க. இதில் ஆண்களின் உழைப்புத்தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளவரக்கூடிய உப்புக்கரிக்கென்றே பெயர் பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல செய்தி. ஆசைய காதில் தூது விட்டு ஒரு ஆம்பளை எழுப்பி விடுறேன், லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுறேன், நீனு வெக்கம் இல்லாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற. நல்ல எஃபெக்டியா பாரு. வாழைப்பழத்தையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கா. தருவம்படா இருறா. இந்த அம்மா தேங்காயை பக்கத்தில் வாழைப்பழத்தை உட்காந்துருக்கா. அப்போ நான் ஊதுவத்தியை கொண்டுக்கிட்டா போவேன். அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய 20 ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடியவர். அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் 10 இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி வரக்கூடிய 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் வந்து நீ எல்லாம் உருப்படவே மாட்டாயிடா. ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்துறது சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாயா. இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா, அது காரை யார் வச்சிருக்கா, பெட்ரோல் யாரை போடுறது? நேற்று வந்தா மாதிரி ஒரு சொப்பனம் பாத்தியா, எப்படி அருமையான ஆள். அது மாதிரி இல்லாமல் எப்படி சூப்பரான ஆளை கொண்டாந்து விட்டுருக்கான். நேற்று பல்பொடி ஒரு ஆள் கூட்டி அந்த பாடாதி பல்பொடி இன்னைக்கு தான் உருப்படியாக டீம் போட்டு உட்கார வச்சிருக்காப்புல மஞ்சுநாதன். இப்படி தான் இருக்கணும். இல்லை இல்லை, பெண்களின் பொறுப்பு தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனி தர மாட்டான், கர்நாடகாரன் தனி தர மாட்டான், கேரளாக்காரன் தனி தர மாட்டான். எப்போ போனாலும் தனி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். அப்பா வேணுமா, ஃபுல்லாக வேணுமா, எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியில் யாரா குப்புறப்படுத்து கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவனா தான் இருக்கான். என்னடா படுத்துட்டா விலை குறைச்சி நான் நீ சாப்பிட்டு விட்டேனே அப்படிங்கிறான். பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில் பேசி தனக்கென ராஜ் தொலைக்காட்சியில் மிகப்பெரிய ரசிகர் வட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் 70 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. அடியாத்தாடி இளமான சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம், அது புருஷன் வந்தா தெரியும் உனக்குண்டா. டேய், அது புருஷன் கேன் இன்ஸ்பெக்டரா, கேன் வாங்குற இன்ஸ்பெக்டர் இல்லடா. ஏன்டா நீ வேற. அது புருஷன் கரும்பு ஆய்வாளர். கரும்பு தூர் பிடிச்சிருக்கான்னு பார்த்து தூர் பார்த்துட்டு தெரியுவான். அப்படிப்பட்ட ஆள். அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர். பழைய பாடல்களை அந்த அம்மா அவ்வளவு தத்ரூபமாக பாடுவாங்க. பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. பழைய படத்தில் பாடினவங்களும் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. பழைய படத்துக்கு இசையமைச்சவங்க இப்போ இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டு இருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க, இசை ஆசிரியை. இந்த கொரோனா காலத்தில் அந்த ஸ்கூலில் சம்பளம் கொடுக்கல. பாவம், நம்ம டீமில் பேசுகிற பிள்ளை பணம் இல்லாமல் பரதேசத்தனமாக தெரியுதுன்னு நம்ம மஞ்சுநாதன் தான். திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி, 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளோ ஒரு ராசியான ஆள். அந்த ஓனரை அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்கள். இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு. புஷ்பா மேம்பாலத்தில் ஏறி இருக்கு. 200 கோடி சொத்துள்ள ஓனர் 10 பனியனை தோல்லே போட்டு வித்துக்கிட்டு தெரிஞ்சிருக்கா. இந்த அம்மா மேலேருந்து கூப்பிட்டு ஓனர் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்துட்டியா தாயேன்னு வேட்டி செட்டுலாம் கழட்டி போட்டாங்க. கும்பகோணம் போனோம் தான் இப்போ கோயில் கட்டி கும்பாஜம் பண்ணிட்டு இருக்கான்னா பாருங்க.
அப்படி வந்திருக்கக்கூடிய சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கை. சின்ன பொண்ணுதான் பெற்றப்படுது அம்மா அம்மாடி, கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடித்து சும்மா சொன்னாடி, ஆனந்த காத்து வீசுது சாமதி காத்து மாடுது. ஏண்டாடே அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாரு முறைப்படி, உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குடா, இந்த அம்மா சின்ன பொண்ணு தாங்க முந்தான எடுத்து வர்ற ஐப்பசி வந்தா ஓஏபி வரப்போகுது. என்ன டை அடிக்கிற அவ்வளவு கருகருன்னு இருக்கு, மருதானி அடிக்காத, நம்ம வண்டி கிரீஸ் எடுத்து அடிச்சு விட்டு கிருன்னு இருக்கும். நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் முயற்சி பண்ணார். உள்ள விட மாட்டேன்டாங்க, கேட்டுலே உட்காந்துருந்தான். பூட்டை துறங்கடா பார்த்துட்டாது போகிறோம்னு சொல்லிட்டு அப்புறம் தன்னுடைய இசை ஞானம் அதை மிகப்பெரிய அளவில் கொண்டு வருமேன்னு சொல்லி அவருடைய இசை குருநாதர் மிகப்பெரிய ஜாம்பவான் தேனி மாவட்டத்தில் அவரை கண்டா தெரிச்சு போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இசை ஞானம் உள்ள திருவேங்கடம் அவர்களுடைய திருவடிகளை பற்றி அவர் வழிவந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி திருவேங்கடம் உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். ஆஹா ஆஹா, அருமையான பையன். நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்க வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். நீங்கள் நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க போல இருக்கணும். 2 நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார். கைதட்டல் உங்கள்கிட்ட இருந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம்.
நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். திறமையான இசைக்கலைஞர்கள். ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கக்கூடியதை 2 இசைக்கலைஞர்கள் வாசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் தான் வாசிக்க முடியும். அருமையான இசைக்கலைஞர்கள் எங்களோட தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள். இடையில இவன் ஏதாவது சிலிம்சை வேலை பண்ணால் கூட அவர் தான் என்னை காப்பாற்றி கூப்பிட்டு வர்றாரு. இடையில டிகால்ட்டி வேலையெல்லாம் பண்ணுறான் அவன். எங்களுக்கு நாங்கள் பேசுவதும் பாடுவதும் உங்களை வந்து சேர்வதற்கு காரணம் அருமையான ஆடியோ சிஸ்டம். ஆடியோ பேர் என்னையா? அம்மன் ஆடியோ. அருமையாக போட்டிருக்கீங்க, சூப்பராக இருக்குது. ஆப்ரேட்டர் நீங்கள் தானே? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆச்சா ஆகலையா? ஆயுமா சிரிக்கிறீங்க? சரி, ரைட்டு. வீட்டை விட்டு வந்துட்டா சந்தோஷமாக இருக்க வேண்டியான இதில் என்ன இருக்குது? எங்களை படமெடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் கீனா அவர்களுக்கும் எங்களுடைய கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய நிர்வாக இயக்குனர் கீனா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி இப்பொழுது நல்ல எல்லாரும் நிறைவாக ரசிக்கிறீங்க. முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக உங்கள் கைதட்டலோடு வருகிறார் பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை KR மஞ்சுநாதன் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். ஹலோ. ஆடியோ சின்ன போக மாட்டியானே? ஹலோ ஹலோ. 13ஆம் தேதி வரணும். ஹலோ செக் வரீங்களா? ஹலோ. 11ஆம் தேதி நாங்கள் வரமாட்டோம், 13ஆம் தேதி வருவோம். 11ஆம் தேதி ஒரு குலகாரம் வருவேன். ஹலோ சிவா 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 சிவா. ஹலோ 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 செக். ஹலோ ஹலோ. ஐயனை அணுங்காலுடையவனை செங்கல் அறுத்து சிறு வீடு கட்டி சிரிக்கும் ஜனத்துள்ள நிறுத்தி நான் சிவசிவான்னு சிவன வருந்தி எல்லோ சிவபாதஞ்சரணமிட்டு முன்ன வருந்தி எல்லோ நான் முன்ன வருந்தி எல்லோ மும்பாதஞ்சரணமிட்டு இந்த இடங்கன சால வீதியில அத்தா பெரிய மாறி நீ பிறந்த மலையாள எல்லையிலே உடன் பிறந்த 7 கன்னி 7 தெய்வ கண்ணிய சட்டேடிலாட கண்ணிய அங்கே சண்டி முண்டி சாமண்டி வர இப்ரம்யாருக்கு அணி முப்படாதி மகேஸ்வரி தாயே நாங்கூட்டங்களறியிலே நீ கொண்ட முடியாவத்தனி உதியாட்டம் போட்டுமல்லோ நான் பாடி அழைக்கிறேனே அந்த பரலோகம் கேட்கலையோ, தேடி அழைக்கிறேனே அந்த சிவலோகம் கேட்கலையோ, ஆத்தாமகமாகி எழுந்தாட வேணும் அம்மா. ஆத்தாடி உத்தமாபத்து நீயா ஒரு சொல்லு வாசகியா சத்தியந்தவரா வந்து இடங்கன சால வீதியில வார சடத்துக்கு வாரி தருபவளா நீ அள்ளி வச்ச பக்கமல்ல, அள்ளி வச்ச பக்கமல்ல, ஆறா பெருகும் நீ சொல்லி வச்ச பக்கமல்ல, அங்க சொனையா பெருகும் தாயே பெரிய மாறி நீ ஆடி வர வேணும் அம்மா அகிலாண்ட ஈஸ்வரியே. அந்த மலையாள வீதியிலே விளையாட பெண் பிறந்த அந்த மலையாள வீதியில விளையாட பெண் பிறந்த இடங்கன சாலையிலே உனக்கு இருக்கு இடம் போட்டு வாரச இடத்துக்கு அன்னதானம் கொடுக்குஞ்சனா இன்னைக்கு 7 பெருகி 7 100 பெருகி 100 1000 லட்சமா லட்சம் கோடி இடங்கன சால மக்க போட வக்க அவி பேர் சொல்லுவாளதாயே 7 கன்னிமாரே நான் கூட்டக்கலரியிலே கொண்ட முடியாவத்து நீ குதியாட்டம் போட்டு வல்ல ஓடி வர வேணும் அம்மா. அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா கையால் வர அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா கையால் வர அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா கையால் வர அல்லை கட்டுமா. கோயில்
கட்டுமா அவ அக்கா அல்லை கட்டுமா ஆத்தா அல்லை கட்டுமா அவ அஞ்சு ரெண்டு ஏழு பேரு அலை கட்டுமோ அல்ல சோற ஒரு கக்காய் திட்டுக்கு மக்களே